செங்கோட்டையன் அவருடைய பிரதான கோரிக்கை என்னன்னா, அதிமுக விட்டு பிரிந்து போன தலைவர்கள் மீண்டும் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். ஏன்னா 2017 தேர்தலுக்கு பிறகு அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறது. அதனால இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அதிமுக மிக செல்வாக்கா இருந்தக்கூடிய தலைவர்கள் பிரிந்து போனதுனால், அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதுனால் அவங்களாம் ஒன்றிணைந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம ஒரு வெற்றி வாய்ப்பு பெறலாம். ஏன்னா கடைசியா 2024 அந்த தேர்தல, பார்லிமெண்ட் தேர்தல பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நிச்சயமாக 30 இடங்களுக்கு மேலாக அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, சசிகலா, அதுக்கு அடுத்தது ஓபிஎஸ், டிடிவி போன்ற பிரிந்து சென்றவர்களா ஒன்றிணைந்தால் மிகப்பெரிய ஒரு சக்தியா நம்ம அதிமுக, அம்மாவுடைய கனவு எப்படி, அம்மா சட்டமன்றத்தில் அதிமுக யாரால் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது, 100 ஆண்டுகளுக்கு மேலாகவும் இந்த இயக்கத்தை யாராலும் எதுவும் அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சட்டமன்றத்தில் சபதம் பெற்றாரு. அதனுடைய தொடர்ச்சி தான். ஆனா இன்னைக்கு இபிஎஸ் உடைய கட்டுப்பாட்டுல தான் அந்த கட்சியே இருக்கு. போகும் இடமெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, இபிஎஸ் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவர் ஏன் 2024 பாஜகவோட அந்த கூட்டணி வைக்கல அப்படின்னு சொன்ன பிறகு, சிறுபான்மையுடைய மக்களுடைய நலனை கருதி என்னன்னா அந்த கூட்டணியில ஒரு வைக்கல, பாஜகவோட கூட்டணி வைக்கல. ரெண்டாவது இப்ப நடக்கக்கூடிய அந்த அரசியல் சூழல் காரணமாக தான் மீண்டும் பாஜகவோட இபிஎஸ் அவர்கள் கூட்டணி வச்சிருக்காரு. இது உட்கட்சி விவகாரமா நம்ம பார்ப்பதை விட செங்கோட்டையன் போன்ற ஒரு தலைவர்களுடைய கருத்து. ஏன்னா இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை மட்டும் நான் ஏற்க மாட்டேன், கட்சியிலிருந்து பிரிந்தவர்களை நான் சேர்ந்தா நாளை அதை அரவணைப்பேன் தான் சொல்லியிருந்தார் ஏற்கனவே. இப்படி இவங்க இப்பேற்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல மீண்டும் அவர் வலியுறுத்தது இதுதான், நம்ம ஒன்றிணைந்து செயல்பட்டால், ஒன்றுபட்டால் நம்மளை யாராலுமே வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.